ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog பார்க்கலாமா? இது வந்து Thursday எடுத்த vlog. ஸோ இன்றைக்கி வந்து ஆசுர நோம்பு இல்லையா, நோம்பு திறக்கிறதுக்காக நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ காலையில் தான் சடனாக இந்த டிசிஷன் எடுத்தனால நான் அஸ்மா அம்மா அப்படி ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ருமான் அத்தாவும் வந்து நோம்பு கஞ்சியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் ஒர்க் இருந்தது. ஸோ நான் வந்து நோம்பு கஞ்சி பாய்ச்சும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக இடையில வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெசல் வாஷிங்லாம் முடிச்சாச்சு. நோம்பு திறக்கிறதுக்காக உளுந்தெல்லாம் ஊற போட்டுட்டு அப்புறம் கார்ன்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் தோல் உரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ருமானாவோட ஸ்கூலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். ஸோ ஸ்கூலில் வந்து அவங்களை கூப்பிட்ருந்தாங்க. ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்க மட்டும். அதனால் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஐடி கார்டுக்கு ஃபோட்டோலாம் எடுக்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. நானும் அஸ்மாவும் தான் போயிருந்தோம். வர வழியிலேயே அவங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது. அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ தான் வந்து லன்ச் டைமாக. ஸோ அதனால் டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருந்தோங்க. அங்கே ஒரு வெட்டிங் ஹாலில் வந்து அந்த பீகாக்கில் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். அசர் டைம் வந்ததும் எல்லாம் வந்து நோம்பு கஞ்சி வாங்க வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆண்களுக்கெல்லாம் ரொமானா தவிர்த்துவாங்க. இந்த லேடிஸ் வந்தவங்களுக்கெல்லாம் நான் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைமும் போயிடுச்சு. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஜூஸும் போட ஆரம்பித்தாச்சு. ஜூஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா ருமானா அவங்க அத்தா கூட சேர்ந்து ரோட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பப்பாளியெல்லாம் பெருசாக இலைங்கெல்லாம் ரொம்ப காஞ்சி ஊற்றுதா. ஸோ அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ருமானா. அப்புறம் நோன்பு திறக்கிற டைம் வந்தோடனே அவங்க அத்தாவும் கிளம்பி ஸோ பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டாங்க. ஸோ நானும் ருமானாவும் வீட்டில் நோன்பு திறக்கிறேன்னு சொல்லி எல்லா திங்ஸும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ருமானா பார்த்திங்களா ரொம்ப நேரமாக அந்த ஷீட்டோட போராடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களும் நோம்புலாம் திறந்துட்டு அப்படியே தொழுக போயாச்சு. கொஞ்ச நேரம் தொழுதுட்டு ஊதிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்கூல்லேயும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரிப்ளிங் பண்ணுறது தான் ஓகே. ஸோ ஸ்க்ரிப்ளிங்கிறதுனால அவங்க அமைதியாக அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னோ வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னதுமே டல் ஆகிட்டாங்க. ஸோ எப்படியோ சமாளித்து அவங்களையும் வந்து எழுத வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கலரிங் இருக்குது அப்படின்னு சொன்னனால எழுதி முடிச்சுட்டு கலரிங்லாம் முடிச்சுட்டு கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. அந்த டாய்ஸ்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ விளையாண்டுலாம் முடிச்சுட்டு டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வரவுமே ஊஞ்சல், கார், ரோலிங் சேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் எங்கள் வீடு வந்து இப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரைடே, சண்டே, சாட்டர்டேலாம் ஹாலிடேஸ் இல்லையா, அதனால் தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 hours வந்து எனக்கு ஒரு ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே அஸ்மாவும் வந்துடுச்சு. அப்படியே நாங்களும் பேசிட்டு எல்லோரும் விளையாடிட்டு இருந்தோம். இன்றைக்கி ருமானாவும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தாங்க. ஆனாலும் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாடணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. ருமானா வந்து அந்த குட்டி ஊஞ்சலில் விளையாடுறதுனால யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க இந்த டிஸ்டர்பிள் இல்லாமல் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெரிய ஊஞ்சல், அந்த காரு, ரோலிங் சேருக்கு மட்டும்தான் சண்டை வரும். ஸோ நானும் ஆஸ்மாவும் மாற்றி மாற்றி விளையாட வச்சுக்கிட்டு அப்படியே ருமானாவே ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருந்தோம். ஸோ ருமானா இன்றைக்கி வந்து டயர்டாக இருக்கிறனால ஊஞ்சலை விட்டு எங்கேயுமே நகரல.
ஊஞ்சல்லாம் ஆட்டி விட்டுட்டு இந்த சேர்லாம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தது. அப்படி இல்லாத ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.